சங்கீதம் 128. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சைக்கொடி போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரக் கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை நீ காண்பாய். நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ரெண்டு பேருக்கு தலைமையில் கை வச்சு ப்ரே பண்ணும். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை மிக ஆவலாய் நேசிக்கிறதான பல்லவத்தின் நல்ல தாத்தனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் ஆண்டவரையும் எண்ணி பார்க்க முடியாத நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்தக்கா நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கூட கர்த்தாவே ஆண்டவரையும் மெல்வினையுடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, இந்த பிறந்த நாளை காணும்படியாக செய்த கிருபைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். தாயின் கற்பத்தில் உருவாதற்கு முன்னமே பேர்சிலை அழைத்த தெய்வம் நீர் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். இது நாள் வரை அவனை நீர் எத்தனையோ ஆபத்து நாச மோசங்களுக்கு விலைக்கு பாதுகாத்து கர்த்தாவே மட்டை ஆசீர்வதித்து கொண்டு வந்திருக்கிறேன் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். இப்பொழுது அவனை நம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிற இனி வேற நாட்களிலும் கூட கர்த்தாவே நீர் அவனை பாதுகாத்தவர்களும் உம்முடைய சித்தமாக வாழ்வில் நிறைவேறட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். இசுப்பா அவனுக்கு அநேக கிருபை வரங்களையும் கர்த்தாவில் புத்தி ஞானத்தையும் தந்தருளும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். சபைக்கும் சங்கத்துக்கும் கர்த்தாவே எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். சுகபலன் ஆரோக்கியத்தை தாரும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். நம்முடைய வருங்காலங்களை ஆசீர்வதியும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். அப்படியா கர்த்தாவே. ஸ்தோத்திரமான கூட இருக்க கெவினையுடைய கரங்கள் ஒப்படைக்கிற அவனை ஆசீர்வதியும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். ஜெரமிஸ்லி ஜோசப்ஸ்லி உடைய கரங்களில் ஒப்படைக்கிறாங்க கர்த்தாவே. ஸ்தோத்திரம். அவர்களை ஆசீர்வதியும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். மீண்டும் ஆண்டவரே மெல்வினை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். உடைய கரம் கூட இருக்கட்டும். எல்லாருக்கும் உடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களை எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.